வீட்லயே ரெமடின்னு சொல்லிட்டு இந்த சுத்தி போடுறது, உப்பு தலைக்கு போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்றாங்க. அதெல்லாம் எப்படி? கல்லுப்புல போய் கை கழுவுங்க. இப்ப சொல்றாங்க உங்களோட கிளென்ஸ் பண்ணுங்க. கிளென்ஸ்ங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கும்போது என்னன்னா சுத்தப்படுத்துங்கன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் உங்களுக்கு. அதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னா கிளென்ஸ்னா சுத்தப்படுத்துங்க அப்படின்னா அப்போ எங்கேயோ அந்த அழுக்கு படிஞ்சிருக்கு. அதனால சுத்தப்படுத்திக்கோன்னு சொல்றோம். ஏதோ சேராம போயிடுச்சு. அத நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உப்பை கொண்டு வந்தாங்க. அந்த வகையில தான் நம்ம இந்த உப்பை சுத்தி போறது. உப்பை சுத்தி போடுறது அப்படிங்கிறது இப்படி இப்படி சுத்தி இப்படி கொண்டு போய் வெளில போறது கிடையாது. நம்ம அதை அந்த உப்புல நனையணும் உங்களுக்கு. கேட்டுங்களா? உப்பை நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்படி சுத்தி போட்டுருவாங்க. இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் என்னங்கிறது நம்ம டீப்பர் நாலேஜ் இல்லாம சொன்னாங்க கேட்டாங்க. ஆனா இதுல நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மனசை அதை செஞ்ச உடனே எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு தோணுது இல்லைங்களா? அந்த விஷயத்துக்காக நீங்க சொல்ற மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் உப்பு சுத்தி போறது தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த கொடுக்குது இல்லையா? அதனால நீங்க தாராளமா பண்ணலாங்க. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கு, உங்களோட மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது எதுவோ பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணலாங்க. அதை நெகட்டிவோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே எல்லாமே பாத்தீங்கன்னா பிலீஃப்ங்க. உங்களுக்கான நம்பிக்கையின் அடிப்படையில ஜோதிடமே கூட உங்களுக்கு. நீங்க நம்பி இந்த விஷயத்த நடக்கும் அப்படின்னா அது ஆப்வியஸா உங்களுக்கு 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்.